ரத்த சரித்திரம் திரையுலகில் ஒரு மாறுதலை உண்டாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தமிழ் திரையுலகில் நிச்சயமாக இது பேசப்பட வேண்டும். ரத்தம் என்ற பெயரில் துவங்கியுள்ள தமிழில் வந்த பெயர்கள் எல்லாம் பெரும் வெற்றியை பெற்றிருக்கின்றன. உதாரணத்துக்கு ரத்த கண்ணீர், ரத்த திலகம், ரத்த பாசம் போன்ற படங்களில் வரிசையில் இந்த ரத்த சரித்திரமும் இடம்பெறும். இதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிங்கம் வருது ஊர்வலமா, தில்லு தில்லு தில்லு, எங்க அப்ப போல ஆள் வருமா, சொல்லு சொல்லு சொல்லு. இப்போ கொண்டாட்டம் புது கலந்தா, செம கொண்டாட்டம் போடுங்கடா. அதிரணும் அதிரணும் திருவிழா, அலரணும் அலரணும் ஊருடா. சிங்கம் வருது ஊர்வலமா, தில்லு 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 தில்லு. இங்க எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. ராமு முதல்ல ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும். அவர் முதல் படத்துல எனக்கு தெரியும். வெரி ஸ்பெஷல் ஃப்ரெண்ட். நாங்கெல்லாம் கதை யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் ராமு வந்து சினிமா யோசிச்சுட்டு இருந்தாரு. அவர் சொல்லும்போது கதையை சொல்ல மாட்டாரு, படம் முழு படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அது அன்னைக்கிலேருந்து இன்னி வரை மாறவே இல்லை. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது முதல் தடவை ராமுவை பார்த்த ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி இருக்கு, இன்னும் அதே வேகம், இன்னும் அதே வயலன்ஸ் எல்லாம் இருக்கு. பத்திரமா. I wish him all the best. And Surya and Vivek are very close friends. Priyamani, I wish you all the best. I wish the entire team the very best. Thank you. பெரிய இன்ஸ்பிரேஷன் ராம்கோபால் வர்மா. எனக்கு குரு மாதிரி சொல்லி அடிக்கடி பேட்டியில் சொல்லுவேன். அப்புறம் நான் ஒர்க் பண்ண ஆசைப்பட்ட ஒரு டைரக்டர் வந்து மணி சார். 2 பேர் இருக்கிற மேலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உதயம் படம் எத்தனை பாட்டி பார்த்தாலும் எனக்கே தெரியாது. சீன் பை சீனா டைலாக் அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி சூர்யாவை வச்சு இப்போ நாயகன் மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு சொன்னால் அது சூர்யாவில் மட்டும்தான் முடியும். அது வேற மேடையில் எங்கேயோ சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த மேடையில் மணி சார் இருக்கும்போது அந்த மேடையில் சொல்லணும். அது மறுபடியும் மணி சார் எடுக்கக்கூடாது, என்ன மாதிரி யங் டைரக்டர்ஸ் ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்கு. விவேக் ரத்னவேல் சார், தயாநிதி அழகிரி, அவங்க ரொம்ப டேஸ்டான ப்ரொடியூசர்ஸ். ஃபர்ஸ்ட் படமே சூர்யா மேலே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ரத்த சரித்திரம் ரொம்ப பெருசாக வரும். அவர் வந்து இந்த படத்தை வாங்குறேன்னு சொல்லி பேசும்போது டிஸ்கஷனுக்கு அப்போ நானும் ஆஃபீஸில் நம்ம படம் விஷயமா போயிருந்தேன். அப்போ சொன்னார், இந்த படம் வந்து ஆம்பளைங்க மட்டும் பார்த்தாலே போதும் சார், எங்களுக்கு லேடிஸை வேற மத்தி இதை பற்றி கவலைப்படல. அப்படிதான் இருக்கு அந்த லுக்கு எல்லாமே. இந்த படத்தை கண்டிப்பாக வாங்குறோம் சார், எதா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தயாநிதி அழகிரி விவேக் சார் சொன்னாங்க. அந்த ஸ்டாங், அந்த போஸ்டர்ஸ், டிசைன்ஸு, அந்த ட்ரெய்லர் எல்லாத்துலேயுமே தெரியுது. சூர்யா இன்னைக்கு வந்து சூர்யா கார்த்தி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் முக்கியமான இடத்துல, ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்காங்க. இது மாபெரும் வெற்றி அடையணும். பிரியமணி பெசல சொன்னாங்க, என்னை பற்றி 2 வார்த்தை சொல்லுங்க சார். நைஸ். அவங்கள பிடிக்கும் நம்மளுக்கு பருத்திவீரன் மூலமா. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரத்த சரித்திரம் ராம்கோபால் வர்மா சாருக்கு நான் எழுதுகிற முதல் படம். அதுக்காக சூர்யா சாருக்கு வந்து நான் தனிப்பட்ட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வானவில் கூட 7 வண்ணங்களை மட்டுமே காட்டும். சூர்யா அவர்கள் வந்து தான் நடிக்கிற ஒவ்வொரு படத்துலையும் பல 100 வண்ணங்களை காட்டிட்டு இருக்காரு. இது சூர்யா கூட வந்து என்னுடைய 14வது படம். நான் அதிகமாக படங்கள் எழுதின ஒரே நடிகர் வந்து சூர்யா சார் தான். அதுக்காகவும் அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றி. Cloud9 மூவிஸ், தயாநிதி அழகிரி அவர்கள், பையா நான் மகன் அல்ல இப்படி நான் பாடல்கள் இருந்த படங்களை வந்து பெரிய அளவில் கொண்டு போன ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படமும் பாடல்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அயன் கதை சொல்ல போகும்போது ஒரு ஸ்மக்லிங் பற்றி படம் அப்படின்னா சொல்லும்போது இது ரொம்ப பழைய படம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. முதல்ல 2-3 பேர்ட்ட சொல்லி ஈவன் சூர்யா கிட்டே ஒரு நாட் சொல்கிறப்ப கூட ரொம்ப ரொம்ப பழைய படம் மாதிரி அசோகன் சார்
நம்பியாசன் வச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எப்படி சொல்லணும்னு, இது ரொம்ப ரியலிஸ்டிக் படம், அந்த ஸ்டைலில் பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் ஒன்று டக்குன்னு தோணுச்சு, இது ராமு கைண்ட் ஆஃப் ஃபிலிம், ராம்கோபால் வர்மா கைண்ட் ஆஃப் ஃபிலிம், அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் ஒரு ரியலிஸ்டிக் ஃபிலிம் அப்படிலாம் சொல்லி பார்த்தா, ரொமான்டிக் சீன் வரப்போ இது மணி சார் படம் மாதிரி அப்படின்ற மாதிரி, ஃபைட்டு சாங்லாம் வரப்போ சங்கர் படம் மாதிரி இப்படிலாம் சொல்லி அப்படியே ஏமாற்றி வாங்கிட்டோன்னு வச்சுக்கலாம். கடைசியில் படம் வரும்போது பார்த்தா யாரையும் தொட முடியல, அது வேறு விஷயம். அது மாதிரி ஒரு ராமு சார் பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு ஒரு 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 அது ஒரு தனி ஜானர். அதாவது இது ராமு கைண்ட் ஆஃப் ஃபிலிம் அப்படின்னாவே அது அந்த மாதிரி அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக ஜனரஞ்சகமாக அது எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம்ன்றது வந்து கண்டிப்பாக அது மாதிரி வரும். அது மாதிரி சூர்யா பற்றி சொல்ல வேணாம். அது இங்கே சூர்யா பற்றி எதாவது பேசினா அது ஒரு கண்ணீரே போதும். ஒரு எல்லாருமே அந்த அந்த அவரோட டோட்டலாக அந்த படத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இருக்குது. We are all waiting for Vivek and Surya fight. I mean, acting. Thank you. சூர்யா சாருக்கு பாடல் எழுதுவதன் மூலமா எவ்வளவு பெரிய வெளிச்சம் கிடைக்கும் அப்படிங்கறத நான் சிங்கம் படத்தின் மூலமா உணர்ந்தேன். அதுல வந்து 3 பாடல்கள் எழுதியிருந்தேன். காதல் வந்தாலே, ஸ்டோல் மை ஹார்ட், நானே இந்திரன் நானே சந்திரன். அந்த பாடல்கள் எல்லாமே எனக்கு வந்து ஒரு பெரிய பெயரை பெற்று தந்தது. இப்போ இந்த படத்துல வந்து 6 பாடல்கள் எழுதியிருக்கேன். நிச்சயமா எல்லாமே ரொம்ப ஒரு வித்தியாசமான களத்துல. பாட்டு எழுதுறப்பவே பேனாவை கையில பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இல்லாம ஏதோ ஒரு கத்தியை வச்சுட்டு இருக்கிற மாதிரியே இருந்தது. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு படத்துல எழுதியிருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே போல Cloud9 வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு எழுதும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த படமும் பாடல்களும் பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படமும் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்தது. அந்த லுக்கு ரொம்ப நல்லது. முன்னாடியே பார்த்தேன் நம்ம இன்டர்நெட் யூடியூப்ல இந்த லுக்கு பார்க்கும்போதே நான் சொன்னேன் சூர்யா கிட்ட, ரொம்ப பிரமாதமா இருக்கு சார், ஏதோ பெரிய ஒரு ஒரு கனமான ஒரு கதை இருக்கு இதுக்கு பின்னாடி அப்படின்னு தெரியுது. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் வந்து ஒரு ரியாலிட்டி தெரியுது. அந்த கேரக்டர்ஸ், சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வந்தா கூட அந்த கேரக்டருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும் அப்படிங்கறது வந்து அதுல கொடுத்த அந்த சின்ன ட்ரைலர்லேயே தெரிஞ்சுது. அப்புறம் சூர்யா சாருக்கு வந்து நான் பர்சனலாக ஒரு தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா வந்தவொடனே என்னை வந்து மணி சார் பக்கத்தில் உட்கார வச்சாரு. ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. சரி, வந்து இன்னைக்கு தான் அவரை பர்சனலாக வந்து பார்க்குறேன். அதே சமயத்தில் ஒரு அப்ளிகேஷனும் போட்டேன், சார் ஏதாவது இங்கே படம் இருந்ததுன்னா ஒரு 10 days வந்து உங்ககிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. வந்து நிறைய கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல அந்த மாதிரி ஒரு பெரிய ஜாம்பவான்கள், ஒரு குருநாதர்கள், மானசீகமான ஒரு குருநாதர்கள் நேரில் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து ரொம்ப நன்றி. சூர்யா பத்தி சொல்லணும்னா வந்து அவர் வந்து ஒரு கஞ்சா, அபின், இந்த மாதிரி ப்ரௌன் சுகர், இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு போதைப் பொருளோடையும் அவரை கம்பேர் பண்ணலாம். ஏன்னா ஒரு தடவை டச் பண்ணிட்டு திருப்பி விடவே முடியாது அவரை. அவர் வச்சு ஒரு படம், எந்த டைரக்டர் ஒரு படம் பண்ணிட்டாலும் போதும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்கிரிப்ட் எந்த லாங்குவேஜ்ல எந்த ஹீரோ நினைச்சாலும் இவர் உள்ள வந்து உட்காந்துருவாரு மனசுக்குள்ள. யங் டைரக்டர்களுக்கு என்னோட இது வந்து என்னன்னா, ஒரு தடவை எல்லாருமே சூர்யாவோட ஒர்க் பண்ணணும், அப்புறம் அடுத்த ஹீரோவோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சும்மா விளையாட்டுக்காக சொன்னா, பட் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவரோட ஒர்க் எல்லாமே பார்க்கும்போது. ஆஸ் யூஷுவல் அவர் சின்சியரா தான் ஒர்க் பண்ணுவாரு, அது அந்த ஒர்க்லையும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த படத்துல இன்னொரு நாயகன் விவேக் ஓபராய் சார் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழ்நாடு வந்து சுனாமியில பாதிக்கப்பட்டப்ப கடலூர்ல வந்து ஒரு கிராமத்தை தத்தெடுத்து பண்ணாரு. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு 7 கோடி தமிழர்களின் சார்பா நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். ஸோ Cloud9 நிறுவனம், தயாநிதி அழகிரி அவர்கள் வந்து தொடர்ந்து நல்ல படங்கள், என்டர்டைன்மெண்ட் படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. சினிமா ரொம்ப சீரியஸா இல்லாம ஜாலியாகவும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வரிசையான படங்கள் எல்லாம் அதை வந்து நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஸோ இந்த படமும் அந்த வரிசையில் ரத்த சரித்திரம் மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை படைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். நன்றி.